தினமொரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸார்டர் அட்டிசன்ஸ் டிசீஸ். இந்த பேர்லேயே இதை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அட்டிசன்ஸ் டிசீஸில் நம்ம பாடியில் எது பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட். ஸோ அட்ரினல் கிளாண்ட் வந்து எங்கே இருக்கும்? இந்த கிட்னிக்கு மேலே பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்டு ஆர்கன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த கிட்னிக்கு மேலே நம்மளோட 2 கிட்னிஸ்க்கு மேலேயுமே இது அமைஞ்சிருக்கும் அட்ரினல் கிளாண்டு. இது நார்மலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கேட்டகோலமின்ஸ்னு சொல்லப்படுற அட்ரினலின், நார் அட்ரினலின், டோப்பமைன் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணோம். இதை தவிர பார்த்திங்கன்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸில் பார்த்திங்கன்னா கார்டிசோல் அப்புறம் ஆல்டோஸ்டிரான், இந்த 2 முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம். இந்த கார்டிசோல் வந்து நம்மளோட லைஃபுக்கு ரொம்பவே எசென்ஷியல். இது வந்து பிளட் குளுக்கோஸ் ரெகுலேட் பண்ணுறது. இதை தவிர இந்த ஸ்ட்ரெஸ் டைமில் ரிலீஸ் ஆகி அந்த டைமில் ஒரு சில ரோல் இருக்குது. இந்த மாதிரி வந்து கார்டிசோல் வந்து ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஆல்டோஸ்டிரான்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய சால்ட் ரிட்டென்ஷன் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படும். இதே மாதிரி இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின் இதுக்கும் வந்து நம்ம பாடியில் ஒரு சில ரோல்ஸ் இருக்குது. இந்த அட்டிசன்ஸ் டிசீஸில் நம்மளோட அட்ரினல் கிளாண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் ப்ராப்பராக ஹார்மோன் செக்ரீஷன் வந்து நடக்காது, இல்லைனா டிக்ரீஸ்டு செக்ரீஷனாக இருக்கும். இந்த டிக்ரீஸ்டு செக்ரீஷனாக தான் வந்து அட்டிசன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு க்ரானிக் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அப்படின்னா நம்மளோட ஓன் பாடி செல்ஸே தான் இந்த அட்ரினல் கிளாண்டை போய் அட்டாக் பண்ணி அதை வந்து டேமேஜ் பண்ணிடுது. அதனால தான் அட்ரினல் கிளாண்ட் வந்து ப்ராப்பராக செக்ரீட் பண்ண முடியாமல் போயிடுது. இதனால் இந்த டிசீஸ்க்கு இன்னும் ஒரு பேர் கூட இருக்குது, ஹைப்போ அட்ரினலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அட்ரினல் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது போதுமான அளவு ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ண முடியாத நிலை, இதுதான் வந்து இன்சஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் இதில் சிம்டம்ஸ் என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேட்டிக், ஸோ ரொம்ப வந்து சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க, அது வந்து மெயினான சிம்டம். அப்புறம் மசில் வந்து வீக் ஆகிடும், ஸோ மசில் வீக்னஸ். இதை தவிர நாசியா வாமிட்டிங் இருக்கும். அப்புறம் பசியின்மை ஏற்படும், அனோரெக்சியான்னு சொல்லுவாங்க. ஸோ பசியின்மையினால் அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டீஹைட்ரேஷன் ஏற்படும், இதனால் எக்ஸசிவ் தர்ஸ்ட் இருக்கும், அதாவது ரொம்ப தாகமாக இருக்கும் அவங்களுக்கு. இதை தவிர அவங்களுக்கு மூட் சேஞ்சஸ் ஏற்படும், லோ மூடாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகாது. ஸோ பிளட் சுகர் லெவல் வந்து லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அட்டிசன்ஸ் டிசீஸ். அண்ட் இது வந்து ஒரு க்ரானிக் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். பட் இது எல்லா கேசஸ்லையுமே ஆட்டோ இம்யூனாக இருக்காது. சம்டைம்ஸ் வந்து இதோட காஸ் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ACTHங்கிற ஒரு ஹார்மோன், அது செக்ரேட் ஆனால் தான் இந்த அட்ரினல் கிளாண்ட்லேருந்து ஹார்மோன் செக்ரேஷன் நடக்கும். ஸோ அது டேமேஜ் ஆச்சுன்னா கூட ஏற்படும். பட் மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டராக தான் இது இருக்குது. ஸோ இதுதான் அட்டிசன்ஸ் டிசீஸ். இதே மாதிரி இன்னொரு டிஸார்டரோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.